என்ன என்ன சத்தங்க? யார் நீ? யாருன்னு தெரியல, என் வேலை டிஸ்டர்ப் பண்ணிட்டா. இவ்வளவு அடிச்சு மாட்டுங்கடா. வாங்கடா. எந்திரிமா. என்னமா ஆச்சு உனக்கு? உன் பேர் என்னம்மா? என்ன பாரு, என்ன ஆச்சுமா உனக்கு? இங்க பாருமா. ஏய், நீ எப்படி இங்க வந்த? நீ ஊருக்கு புதுசு, இப்படி ஏதாவது பிரச்சனை மாட்டிப்பேன்னுதான் மனசு கேட்காம உன்னை தேடி வந்தேன். ஆமா, எதுக்கு இந்த ரவுடிங்க கிட்ட அனாவசியமா வம்பு பண்ண? அந்த மாஸ்க் போட்ட ரவுடி கார்ல இருக்கிற இந்த பொண்ண ஆபாச வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். பாவம், கால் நடக்க முடியாத பொண்ணு, அவளை போய் இந்த மிருகம் ஆபாசமா படம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, நான் கேட்டு பாக்குறேன். ஏய் ஏய், இங்க பாருமா. நீ யாரு? உன் பேர் என்ன? உனக்கு எங்க போகணும் சொல்லு. ஏய், பெசன்ட் நகர். பெசன்ட் நகர். பசன் என்ன சொல்றா? ஏதோ பசன்ட் நகர்னு சொல்றா. அங்கிட்டு கொண்டு போய் விட்டுறலாமே. பெசன்ட் நகரா? பெசன்ட் நகர் இங்க இருந்து தூரம் தான். இப்ப என்ன பண்றது? நம்ம முதல்ல பெசன்ட் நகர் போயிடலாம். அதுக்குள்ள இவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிட்டா இவ வீட்லயே விட்டுறலாம். என்னையா யோசிக்கிற? சீக்கிரம் போ, ஆட்டோ எடுத்துட்டு வா. போ. சரி. டைம் ஆயிடுச்சு,
வீட்டுக்கு வேற போகணும். ஆனா இவனையும் தனியா விட்டுட்டு போக முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டேன். என்ன பண்றது? சரி போவோம். பார்த்து மெதுவா மெதுவா. அதை எடு. இந்தா, குடு. ஒரு நிமிஷம் இவங்க திங்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வண்டி எடு. போலாமா? வண்டி எடு. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்க மேடம். அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். என் பிள்ளைக்கு என்னாச்சு டாக்டர்? தேவி இறந்த அதிர்ச்சியை அவரால் தாங்கிக்க முடியல. அதான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி பிபி எகிரிடுச்சு. இப்போ நீங்க அவரை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் டாக்டர். ஆனா கண்ணு முழிச்சு ஓவர் எமோஷனல் ஆகி ஏதாவது கலாட்டா பண்ணான்னா? ஒரு நிமிஷம் மேடம். அப்படி நிலைமை மோசமாகி இவர் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா மட்டும் இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க. ரொம்ப பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன். ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணணும். இது அவரை அமைதிப்படுத்தும். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேங்க்யூ டாக்டர். பரவாயில்ல சார். இந்தா இதை வச்சுக்கோ. எதுவும் ஆகாதுக்கா, கவலைப்படாத. செல்வநாயகி, நீ மனசு வச்சிருந்தா அபிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததை தவிர்த்திருக்கலாம். எது சொன்னாலும் முறைக்காத. ஸ்டேட்டஸ்ங்கிற ஒன்ன வச்சுக்கிட்டு நம்ம பையனை நாமளே இழக்கிற நிலைமைக்கு கொண்டு போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சும்மா வளராதீங்க. என் பையனுக்கு நான் நல்லதுதான் நினைச்சேன். அந்த நல்லது அபியை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாரு. இதுக்கு பேசாம அந்த பொண்ணுக்கே அபிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. பேசாம இருங்க. என் பையனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும்.